ஓகே. அப்போ இந்த இடத்துல ஆழக்கடவர்கள் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லி ஆசீர்வதிச்சாரு. அதுக்கப்புறம் பண்படுத்தவும் காக்க வைத்தாரு அப்படின்னு என்ன பண்ணுதுன்னா அப்படியே ரிவர்ஸ்ல வருது. அப்போ பண்படுத்துறதுல வேலை ஸ்டார்ட் ஆகுது. ஆதாமுக்கு பண்படுத்துற வேலை ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அதை தான் முன்னாடி சொல்றாரு. ஆழக்கடவர்கள் அங்க சொன்னாரு. அதுக்கப்புறம் 2 பேர் வராங்க. யாரு பாருங்க, இந்த இடத்துல வந்து 2 சிஸ்டிப்பின் வேலையை என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க. 2 சிஸ்டிப்பின் வேலை. முதல் அதிகாரத்துல ஒன்னொன்னா 6 நாள் சிருஷ்டிக்கிறாரு, 7ஆம் நாள் ஓய்ந்து இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 2வது அதிகாரத்துல மறுபடியும் ஒரு சிருஷ்டிப்பின் வேலை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வசனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன அப்படின்னு சொல்லிட்டு தேவன் தாம் செய்த தம்முடைய எல்லா கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளேன்னு சொல்லிட்டு, நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. முன்னாடி என்ன சொல்லிட்டாரு? 6 நாளை சிருஷ்டித்தார்னு போட்டு, இந்த இடத்துல மனுஷன் இல்லைன்னு வருது. முதல் அதிகாரத்துல 6 நாளை சிருஷ்டித்தார்ல, மனுஷனை உண்டாக்குவோமாக எல்லாம் உண்டாக்கிட்டாரு. இந்த இடத்துல பார்த்தா மனுஷன் இருந்தது இல்லைன்னு வருது. சொல்றாங்க இது வந்து அந்த சிருஷ்டிப்பினுடைய விளக்கம்ன்றாங்க. கவனிங்க. அப்போது 3 பனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நினைத்தது. 6வது வசனம். 7வது வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே வேதன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். இது எல்லாமே இந்த 2வது அதிகாரம் ஃபுல்லாவே இந்த 6ஆம் நாள்ல மனுஷனை உண்டாக்கி அவனோட தேவன் இடைப்பட்ட ஒரு விளக்கத்தை கொடுக்கிற ஒரு அதிகாரம் 2ஆம் அதிகாரம். முதல் அதிகாரம் வந்து முழு விவரம், வானத்தை பூமியை சிருஷ்டித்து எல்லாத்தையும் சிருஷ்டித்து மனுஷனை உண்டாக்கிட்டு அது குறித்த ஒரு விவரம், எல்லாம் தேவனுடைய வேலையை முடித்ததுக்கான விவரம் முதல் அதிகாரம். 2ஆம் அதிகாரம் வந்து மனுஷன் கிட்ட தேவன் இடைப்பட்ட ஒரு விவரம். ஆதாம் கிட்டையும் ஆதாம் வெள்ளா எலும்புல இருந்து எடுத்து ஏவால உண்டாக்குன விவரத்தை என்ன பண்றாங்கன்னா அங்க சொல்றாரு. அப்பதான் பாக்குறோம் வந்து அவன் தனிமையா இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏற்ற துணையை உண்டாக்குவோம் அப்படின்ட்டு என்ன பண்றாரு, ஏவால வெள்ளா எலும்புல இருந்து எடுத்து என்ன பண்றாரு உருவாக்கி அவன் முன்னாடி எடுத்துன்னு வர்றாரு. லவ் லெட்டர் கொடுக்குறான். லவ் பண்ற வார்த்தைகளை என்ன பார்க்கணும் சொல்றான். இவள் என் எலும்பில் எலும்பு, என் மாம்சத்தில் மாம்சம் அப்படின்னு சொன்னதும் அந்த அம்மா என்ன பண்றாங்க, ஒன்னாயிரம். ஓகேவா? ஒன்னா ஆக்குறாரு, தேவன் ஆக்குறாரு. அப்புறமா இது நிமித்தம் புருஷன் தகப்பனின் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பார், அவர்கள் ஒரே மாம்சமா இருப்பார் அப்படின்ற.
அங்க எங்க தகப்பனும் தாயம் இருந்தாங்க. ஆதாம் தகப்பனும் தாயம் யார் தான்? தேவனாகிய கர்த்தர் தான் தகப்பனும் தாயம். ஆனா இந்த இடத்துல ஏன் சொல்றாரு அத அப்படின்னா, இதுதான் பிரின்சிபிள். நான் யோசித்துன்னு வந்தேன் பாரு, எவ்வளோ நாள் 3 பெற்றுட்டோம் நம்ம. பிறந்ததுல இருந்து ஒரு 25-30 வயசு வரைக்கும் நம்ம வளர்க்குறோம். வளர்த்துட்டு என்ன பண்ணோம், கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். புசுக்குன்னு போயிடுதுங்க மருந்து இல்ல. இது என்ன பண்ணோம்னா இது ஒரு பக்கம் போகும், அது ஒரு பக்கம் போகும். இப்போ நாங்க 2 பேரும் என்ன பண்றது, தனியா இருப்போம். பாத்தியா, இதுங்க விட்டு போயிடுச்சு பாத்தியா, கொஞ்சம் கூட நினைப்பே இல்லை பாத்தியா நம்மள மேல அப்படின்னு இருக்கணும். ப்ரிப்பேர் ஆயிடணும் இப்பவே. அவங்க அப்படிதான் போவாங்க. எவ்வளவு நாள் தான் உன் கூட உன் கட்டுப்பாட்டுலயோ நீ அடிச்சு அடியெல்லாம் வாங்கிக்கணும், ஒரு திட்டெல்லாம் வாங்கிக்கணும், எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்பதான் காட்டுவாங்க. ரொம்ப போதண்டா விடுதலைன்ட்டு ஓடுவாங்க. அது நிறைய காரியங்கள் அடங்கி இருக்கு. ஒண்ணு இவங்க இருந்தா உன் மூஞ்ச பார்க்கணும், அதுங்க மூஞ்ச நீ பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு நாள் வரும், புதுசா எப்படா போவோம், ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு ஓட பார்க்கணும். அது எல்லாம் நல்லது. இந்த திருமணமும் குடும்ப வாழ்க்கையில பத்தி பேசும்போது கேட்டோம் பாருங்க, ஒரு தாய் தகப்பன்னு என்ன பண்ணாங்க, ஒரு மகன் வீட்டுல இருப்பார், பெண்ணு தான் என்ன பண்ணும், வேற வீட்டுக்கு போயிடும். மகன் வீட்டுல வர பெண்ணை எப்படி பார்ப்பாங்கன்னா, புதுசா கிட்ட ரொம்ப வழியிறானே அப்படின்னு அம்மாக்கும் அப்பாக்கும் மோஸ்ட்லி அம்மாக்கு தான் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். இன்னும் ரொம்ப வழியிறானே, ரொம்ப ரொம்ப இது பண்றாங்களே அப்படின்னு இருக்கும். அதை விண்ணும் பாருங்க, நிறைய பேர் அதுமே விட மாட்டாங்க. இது நிமித்தம் தகப்பனும் தாயும் விட்டு மனைவியோட இசைந்திருப்பான். பிளஸ் பண்ணு, இசைந்திருப்பான். இது நிமித்தம் புருஷனானவன் தகப்பனையும் தாயம் விட்டு, புருஷன் தன் தகப்பனையும் தாயம் விட்டு மனைவியோட இசைந்திருப்பான் அப்படின்னு இருக்குல்ல. அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் கூட நம்ம யோசனையே இல்லை பாரு இந்த புள்ளிக்கு, மாப்பிள்ளைக்கு, புது மாப்பிள்ளைக்கு அப்படின்னு இல்ல. இதுல மாமியார் என்ன பண்ணும், மருமகளை என் புள்ள ஆசையெல்லாம் நீ என்ன பண்ற எத்துக்குனியான்னு சொல்லிட்டு சித்திரவதை பண்ண போயிருப்பான். அதான் பைபிள் கதை தெரிஞ்சிடணும். கடவுள் எப்படி வச்சிருக்கிறாரு, எப்படி படைச்சிருக்கிறாரு, எல்லாமே என்ன பண்ணோம் தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னு வைங்களேன், பிரச்சனை தான். இது தெரியாம இருக்கிற ஆட்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கும். வாங்க உட்காருங்க. இந்த பையன் தானே, உட்கார வெளியே உட்காரு. அங்க யார் என்ன பண்றாரு எனக்கு சொல்லு. கல்லு தரேனா, கல்லு தடி திருப்பி வச்சாங்கன்னா என்கிட்ட என்ன கூப்பிடு, முண்டிகோல் வாங்கிட்டு வந்து. இதுல இருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். போயிச்சா ஒண்ணு வந்துச்சா ரொம்ப என்ன பண்ணணும், நம்ம வேலையை பார்க்கணும். புதுசா வந்துக்குதுன்னு சொல்லிட்டு என் புள்ளிய மைக்கிட்டா, நம்ம என் நினைப்பே இல்லை, எனக்கு வாங்கி வந்து கொடுக்குறதுல அதுக்கு வாங்கி வந்து கொடுக்கலாம். இப்படி எல்லாம் இருக்கும் பாருங்க. நிறைய இடத்துல இந்த பிரச்சனை பைபிள தெரியாததுனால, சத்தியம் தெரியாததுனால. ஓகே, இது வேற பார்த்து. சரி, இதை முடிச்சிருவோம்.
இதெல்லாம் ஒரு ஆசீர்வாத, இதெல்லாம் ஒரு என்னது, இந்த இது தெரியாம இருந்தா எப்படி ஆள்றது, எப்படி ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறது தெரியாம இருக்கும். அன்னைக்கு ஒண்ணு பார்த்தேன், சேர்த்து சேர்த்து வைக்கிறான் எல்லாமே. அதுங்க வேலை செஞ்சு சேர்த்து 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 எனக்கு 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 எந்து 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 எந்துன்னு சேர்த்து வச்சுன்னே இருப்பாங்களா, அனுபவிக்கிறது கிடையாது. வாழ்க்கைய என்ன பண்ணோம், உள்ள உள்ள வாழ்க்கைய என்ன பண்ணோம், அனுபவிக்கணும். பிரசங்கில போட்டு இருக்குது, தேவன் அனுக்கிரகமும். பிரசங்கி 5:18, இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து, சொல்லுங்க புசித்து குடித்து. பிரசங்கி 795 5:18. இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம், வேலை வேலை அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமுமான காரியம் என்று நான் கண்டேன், இதுவே அவன் பங்கு. அதுக்கப்புறம் போறாரு சூப்பர் வசனம் இது. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அவனுடைய இருதயத்திலே மகிழும்படி தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறபடினால் அவன் தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதிகமாய் நினையான். இது இங்கிலீஷ்ல ரொம்ப அருமையா வரும், டைம் இல்ல அதை எடுத்து நம்ம சொல்றோம். எப்ப பாரு வருத்தத்திலையும் சஞ்சலத்திலையும் கஷ்டத்திலையும் போராட்டத்திலையும் அப்படியே அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படி அது இல்ல வாழ்க்கை. கொஞ்சமா சம்பாரிச்சாலும் அந்த கொஞ்சத்தை எடுத்து எப்படி நிம்மதியா வாழலாம், அதான் ஆண்டவர் விரும்புற. நீ ஏராளமா சம்பாதிச்சு ஏராளமா என்ன பண்ணலாம், சந்தோஷமா இருக்கலாம். ரொம்ப சுகபோகமா வாழ்றாங்க, எப்பவுமே சுகபோகமா இருக்குது தப்பு. உண்டா சம்பாதிச்சதை அனுபவிக்கணும். அனுபவிக்கிறதுக்கு தான் தேவன் என்ன பண்ணிக்கிறார், சம்பாத்தினை கொடுத்துருது. நீதிபதிகள் இன்னொரு இடத்துல போட்டுருது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையே கூட்டா. வேதனை ஒண்ணு இருந்ததுன்னா அது ஆசீர்வாதமே கிடையாது. அது ஆவியில, ஆத்மாவில, சரீரத்துல, குடும்பத்துல, பொருளாதாரத்துல எதனா வேதனைன்னு ஒண்ணு வந்ததுன்னா அது அங்க கடவுளே கிடையாது, கர்த்தரே கிடையாது. அந்த இடத்துல ஏசப்பாவே அங்க இல்லை. என்ன பண்ணோம், ஐஸ்வர்யம் வருதா, ஆசீர்வாதம் வருதா, அனுபவிக்கணும். நீ எவ்வளவு பிரயாசப்பட்ட எவ்வளவு அனுபவிக்கிற கொஞ்சம் யோசி. அதிகமா பிரயாசப்பட்டு கொஞ்சமா அனுபவிக்கிறியா, இல்ல கொஞ்சமா பிரயாசப்பட்டு அதிகமா அனுபவிக்கிறியா? ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். ஹலோ, எந்த அளவுக்கு பிரயாசப்படுறியா அந்த அளவுக்கு வாழ்க்கைய என்ஜாய் பண்ணும். இது நிறைய பேருக்கு தெரியாது. தேவனுடைய அனுக்கிரகமா அது என்ஜாய் பண்றது. குளித்தது போல் இருக்குதானோ போய் குளிக்கணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும். நல்லா சாப்பிடும் போது இப்ப கறியாவது கட்டி கொடுப்பாங்க, சுட சோற வச்சு சும்மா சாப்பிடும் போது நான் ஆண்டோட சந்தோஷத்தோட சாப்பிடுவேன். கத்தாவே இந்த கொழுப்பையும் இந்த கறியும் வெல்லும் போது ஒரு டேஸ்ட் வருது, ஆஹா நீங்க வேற லெவல் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிடுவேன்.
ஹலோ, இருக்கிறீங்களா? எப்பப்பா அது சாமான் தொலைக்கணும், எப்பப்பா அது துணி துவச்சிக்கணும், எப்பப்பா சமையல் பண்ணி சாப்பிடும் போது கூட ஐயோ அதை பண்ணுமே இதை பண்ணுமேன்னு இருக்கக்கூடாது. சாப்பிடும் போது அப்படியே அந்த சாப்பாட்டுல முழுகிடும், அப்படியே என்ஜாய் பண்ணி சாப்பிடும். அப்படி சாப்பிடுறீங்களா? கபுக்கு 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 கபுக்குன்னு அடிச்சு மறுபடியும் வேலை வேலை வேலைன்னு ஓடுறீங்களா? வேலையே என்னத்துக்குங்க? சாப்பிட்றதுக்கு தான். நான் பாருங்க, இந்த மாதிரி ஒரு இதுல வந்து என்ன பண்ணுவேன்னா, ஒரு தடவை ஒய்ஃப் கட்டி கொடுத்துருவாங்க, இல்லைன்னா நான் சாப்பாடை வாங்கிட்டு வந்து வச்சிருவேன். நல்லா ஏமாத்தி சம்பாதிக்கும் போதெல்லாம் புகாரில தான் பிரியாணியா வாங்குவேன். புகாரி இல்லை, பிலால்ல. இதுல வந்து சங்கம் ஹோட்டல்ல வந்து மீன் குழம்பு சாப்பாடு சும்மா நறுக்குன்னு இருக்கும், அதை வாங்கிட்டு வந்துடுவேன். சில சமயங்களை கஸ்டமர் நான் என்ன பண்றேன், அட்டன் பண்ற மாதிரி வரும். அந்த சமயத்துல என்ன பண்ணுவோன்னா, கடை 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 கடைன்னு சாப்பிடுவேன், உட்காந்து பயங்கரமா சாப்பிடுவேன். எல்லாம் வேடிக்கை பார்ப்பானுங்க ஆட்டோலயே. நாத்துக்கு இந்த மாதிரி அலைச்சல் போட்டு சாப்பிடுவேன். ஏய் சாப்பிடு, பொறுமையா சாப்பிடு. கடை கடன் சாப்பிட்டு தூக்கி போட்டு வந்துருவோம் பாருங்க. அவனுங்களுக்கு தெரியாது நான் ரசிச்சு ருச்சி சாப்பிடுறதெல்லாம். காலையில சொன்ன மாதிரிதான் துரும்ப பார்த்துனது, இரும்பு எடுத்து கண்ணுலயே குத்துறோம். துரும்ப பார்த்துனது மற்றவங்களை பார்க்கறதே விட்டுணும் பாரு. நம்ம வாழ்க்கையை நம்ம அழகா அனுபவிச்சுட்டு போயினே இருக்கும். மற்றவங்களை நம்ம பார்த்துட்டோன்னு வைங்களேன். இப்போ ஒரு ரன்னிங் ரேஸ்ல ஓடுறோம், இப்போ நம்ம முன்னாடி போயினுக்கிறோம், நம்ம ட்ராக் முடிய போகுதுன்னு ஒரு 400 மீட்டர் ஓட்டம் பண்ணேன்னு வைக்கிறோம். முன்னாடி போயினுக்கிறோம், ஓடினே இருக்கிற நீ நல்லா ஃப்ரண்ட்ல, நீ நல்லா போயிட்ட, ஃபர்ஸ்ட்ல நீ தான் போயினுக்கிற. இப்படி திரும்பி பார்த்துட்டு வராங்களான்னு பார்த்துட்டு ஓடினா என்ன ஆகும்? கீழே விழுந்துருவோன்னு அவன் போயிடுவான் முன்னாடி. இப்படியே பார்த்துனே நான் கிளம்பின்னு போயினே இருக்கிறேன். உன் லக்கு என்னவோ, உன் முடிவு என்னவோ, உன்னுடைய டார்கெட் என்னவோ, உன்னுடைய நோக்கம் என்னவோ, அதை தான் பார்த்துன்னு போயினே இருக்கும். நிறைய பேரு மத்தவன் பைத்தியத்துல சுத்தி நிற்கிறான், அவன் வாழ்க்கை இவன் வாழ்ந்துனுக்கிறான். ஐயோ கொடுமை இது. இங்க நூறுபட்ட ஜனங்க இப்படி இருக்குதுல்ல, இதுங்க வாழ்க்கை இதுங்க வாழ்றதே கிடையாது. இது ஒரு எவ்வளவு பெரிய இது வந்து நான் பிரசங்கத்துல இது ஒரு பிரசங்கமாவே பண்ணணும். இதை ஒண்ணு எடுத்து பேசணும் பாருங்க. மற்றவங்களுடைய நினைப்பை எடுத்து, மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்க நம்மளை பத்தி என்ன சொல்லுவாங்க, மற்றவங்க எப்படி வாழ்றாங்க, அவங்கள போலவே இருக்கணும்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் தூக்கி ஒருத்தர் மண்டியில போட்டா இவங்க என்ன வாழ்க்கை வாழ்றாங்க? மற்றவங்க வாழ்க்கைய வாழ்ந்துக்கிறாங்க. இவங்க வாழ்க்கை ரஜினி ஸ்டைல்ல ஒரு ஒருத்தன் சுத்தி நிற்பான் பார்த்தீங்களா, அப்படின்னுவான் ஒரு மாதிரி பண்ணி நிற்பாங்க பார்த்தீங்களா. இது தேவையா? விஜய் மாதிரியே திரும்ப உன் வாழ்க்கை என்னாச்சு? கடவுள் அவங்கவுங்கள தனித்துவமா உண்டாக்கிறது. இந்த கைரகைய சொல்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க, உள்ள இருக்கிறது சில ஜீன் டிஎன்ஏ தனித்துவமா ஆண்டவர் உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. நீ என்ன பண்ணும்? அதை நீ வாழ, அதான் ஆசீர்வாதம். அவன் இது பண்ணிட்டான், நான் பண்ணலையே, ஐயோ அவங்க இப்படி ஆயிட்டாங்க, நான் இல்லையே. நம்ம வழி வேற, நம்ம நோக்கம் வேற, நம்மளுடைய திட்டம் வேற, நம்மளுடைய பாதை வேற, நம்மளுடைய ஆசீர்வாதம் வேற. அப்படி போகணும். குழந்தைங்க விளையாடுறதெல்லாம் பார்த்துன்னு வேடிக்கை பார்த்துன்னு கூடாது. பேபி என்ன பேபி, நல்லா இருக்கு பேபி அப்படின்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு நாள் அந்த பேபி உட்காந்து நடக்கும், அப்ப பாவம் நம்ம ஹாய் பேபி, புட்டி பாட்டில் எங்க வாயில காணோம் அப்படின்னு நம்ம போயிட. மற்றவங்களுடைய நினைப்பை எடுத்து நம்ம வச்சுட்டோம்னு வைங்களேன்,
அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். மற்றவங்க பேட்டை என்ன பண்ணணும், கயிறு போட்டு கட்டின்னு சுற்றின்னு இருக்கணும். மற்றவங்க நைட் எடுத்து போடனா, மற்றவங்க ஜாக்கெட் எடுத்து போட்டுக்கணும். எப்படி இருக்கும் மற்றவங்களுடைய என்ன சொல்றதுன்னே தெரில. மற்றவங்க செருப்பை போட்டு நடந்தா பத்தாது. இல்லை டைட்டா இருக்கும், இல்லை லூஸா இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது ஒருத்தவங்க மாட்டை. ஒன்று டைட் ஆயிடுது, இல்லைன்னா லூஸா தெரியுது. உன் வாழ்க்கைய நீ வாழும்படி தேவன் இந்த உலகத்துல உன்ன என்ன பண்ணி வைத்திருக்கிறாரு. அதை என்ன பண்ணு, என்ஜாய் பண்ணி வாழ். ஆமே. மற்றவங்க என்ன நினைப்பாங்களோன்ற நினைப்பு இருக்க கூடாது. புரிஞ்சிச்சு போல? புரிஞ்ச மாதிரி இருக்குதா? ஆதாம வந்து தன்னுடைய சாயலம்படி தன்னுடைய ரூபத்தின்படி உண்டாக்கினார் இல்ல. அவனை எந்த இடத்துல வச்சாரோ அந்த இடத்துக்கு அவன் ராஜா, அவன் கடவுள், அவன் வந்து தேவன் பூமியில். ஆனா சாயல் எல்லாமே தேவனுடைய சாயல் தான். ஆனா அவன் வாழ்க்கையை அவன் வாழும்படி தேவன் வச்சான். நடுவுல ஒருத்தன் வந்து குத்தாம பாருங்க ஒரு ஆலோசனைய, ஏவாள் கிட்ட குத்து, ஏவாள் வந்து அப்படியே புருஷனுக்கு டிரான்ஸ்பர் பண்ணுச்சு. அப்படியே மாறிச்சு பாருங்க. அப்படியே தேவன் படைத்த அந்த படைப்புகளும் மாறிச்சு, அவன் வாழ்க்கையே மாறிச்சு, எல்லாமே மாறிச்சு. நிறைய பேருக்கு இந்த அதாவது ரஃப் நோட்டு மாதிரி இருக்கிறாங்க. நல்லா எல்லாத்தையும் எல்லா பேஜும் ஃபுல்லா இருக்குது. எல்லாருக்கும் நிறைய பேருக்கு மண்டை எல்லாம் எழுதி வச்சுக்கணும், மற்றவங்கள பத்தி எழுதி வச்சு அதை அழிக்கிறதுக்கே எப்பா போதும் ஆயிடும். நிறைய பேருக்கு தெரியுங்களா? ஒருத்தர்கிட்ட எவ்வளவு பழகுறீங்களோ, ஒருத்தர் இடத்துல போய் வேலை செய்யறீங்களோ, ஒருத்தர்கிட்ட எந்த அளவுக்கு வந்து ஒரு எந்த காரியத்தை நீங்க அதிகமா நேரத்தையும் காலத்தையும் உங்களுடைய எனர்ஜி எல்லாத்தையும் நீங்க கொடுக்குறீங்களோ, அது அப்படியே உங்களுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகும். அது மாறுறதுக்கு போதும் ஆயிடும். உன் வாழ்க்கை நீ எங்க வாழ போற கொஞ்சம் யோசிக்கணும். நான் இந்த பூமியில இருக்கிறேன்னு நான் எந்த அளவுக்கு தேவன் கொடுத்த அந்த வாழ்க்கையை அனுபவிச்சு தேவன் கேட்கிற கேள்வியா தான். நான் எந்த அளவுக்கு அனுபவிச்சிருக்கேன்? ஆண்டவர் கேட்பாரு கண்டிப்பா. சந்தோஷமா இருந்தியா? சந்தோஷமா இருக்கிறியா? மகிழ்ச்சியா இருக்கிறியா? ஆனந்தமா இருக்கிறியா? வாழ்க்கையை நல்லா அனுபவிச்சேன். உனக்கு நான் கொடுத்த அந்த நேரத்தை உனக்காக நீ பயன்படுத்தியா? எல்லாம் மற்றவங்களுக்காக ஓடுவாங்க பாரு. ஒரு கூட்டம் ஒண்ணு இருக்குது, மற்றவங்க அவங்க 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 ஓடி போய் கஷ்டப்பட்டு நொந்து போய் உக்காந்துப்பாங்க. எனக்குன்னு நான் எதுவுமே செஞ்சே இல்லை, நான் எனக்குன்னு எதுவுமே பண்ணிக்கல. அவங்க அவங்களுக்கு ஒண்ணு நன்றி கட்ட உலகம். ஆமா, சூப்பரா கொடுக்குற சர்டிபிகேட். என் வீட்டுல பெருசா மாட்டணும், உன் வீட்லயே மாட்டணும். ஆண்டவர் சொன்னாரா? நம்ம பேசுறதெல்லாம் ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட். இதெல்லாம் கேட்கறதுக்கு நிறைய பேருக்கு பொத்து வச்சிருக்கோம். ஆவியானவர் தான் பேசுறேன். உன் வாழ்க்கை எப்படி நீ வாழ? ஆளுக சரியா? நான் கொடுத்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறியா? எப்படி உன் மனது இருக்குது? தேவனை குறித்தும் உன்னை குறித்தும் இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்களை குறித்தும் உலகத்துல இருக்கிற காரியங்களை குறித்தும் உன் மனது நான் படைத்தபடி இருக்குதா? கர்த்தர் கேட்க கேள்வியா தான். தெளிவா இருக்குது பாரு. இதுல வந்து நடுவுல பூந்து உன்னோட கெடுத்து வச்சிருக்கு. ஆளுக செய்யறத விடுங்க, இத கெடுத்து வச்சுக்கிறத சரி பண்றதுக்கே அந்த ஆளுகைய பண்றதுக்கு நேரம் பத்தாது நம்மளுக்கு, தெரியுமா? ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில ஃபுல்லா அந்த ரஃப் நோட்டு மாதிரி கீக்கி வச்சுக்கிற மனதுல ஃபுல்லா மத்தவங்கள்ட்ட பத்தி எழுதி 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 தேவையில்லாததெல்லாம் உள்ள இருக்குது. தேவையில்லாததெல்லாம் எழுதி 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 வச்சு ஃபுல்லா ரொப்பி போய் காலி பேஜே கிடையாது. மத்த காரியம் மத்த தேவையில்லாததெல்லாம் எழுதி 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 ரப்பு. தேவையில்லாததான் நீங்க பாக்குறோம். மூஞ்சி மட்டும்தான், இந்த முகம் மட்டும்தான், இந்த இடம் மட்டும்தான் நல்லா இருக்கு. மற்ற எல்லாமே பச்சை குத்தினுக்கிறான்.
நான் பார்த்து சொன்னேன், பார்ப்பா ரஃப் நோட்டு மாரி இருக்குது அவன் உடம்பு. பனியன் போட்டுக்கிறான், சாட்சி போட்டுக்கிறான், கால்ல இருந்து கை கழுத்து வரைக்கும் ஃபுல்லா பச்சை குத்தினுக்குறாங்க. ஆனா ரஃப் நோட்டு மாரி கிறுக்கி வச்சுக்கிறான் அவன் உடம்ப அப்படின்னு பாரு. அந்த மாதிரி ஜனங்க என்ன பண்றாங்கன்னா, எது இந்த மனதுல இருக்கணுமோ, எது இந்த ஆத்மாவுல இருக்கணுமோ அது இல்ல, அவங்களாவே மத்தவங்களாவே இருக்கிறாங்க. வாழ்க்கை ஃபுல்லா மத்தவங்களாவே வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க. இருக்கிறீங்களா ரெண்டு பேரும்? தெரியுதா? கொஞ்சம் போய் நீங்க யோசனை முறை யோசனை பண்ணிக்கிறோம். ஐயோ உங்களுக்கு தெரியாம அவங்க பாக்குறாங்க, ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ அவங்க மூஞ்ச பாரு. ஜாய்ஸ் மேர் சூப்பரா சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பொம்மை இருக்கு பார்த்தீங்களா, இந்த வாத்து பொம்மை, இந்த நடக்கிற பொம்மை, இந்த மாரிலாம் இருக்கும், குழந்தைங்க விளையாடுற பொம்மை, அதை நல்லா என்ன பண்ணுவாங்கன்னா போட்டு திருவி 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 இந்த பொம்மையை என்ன பண்ணுவாங்க, சாவியை கொடுத்து திருவிடுவாங்க. அந்த பக்கத்து வீட்டு எதிர ஆண்டி என்ன சொல்லிச்சு, உங்க அம்மா என்ன சொன்னாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, உன் ஃப்ரெண்டு என்ன நினைக்கும், இந்த மாதிரிலாம் காரியம்லாம் இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நல்லா போட்டு முருகி முருகி நல்லா டைட்டா இருக்குது சொல்லுவாங்க. மற்ற காரியங்களை அவங்க வந்து வேற விதத்துல சொல்லுவாங்க. அந்த பொம்மை வந்து எப்படி ஓடனா, இனிமேல் என்னை பற்றி என்ன, என்னை பற்றி என்ன, என்னை பற்றி என்ன, மற்றவங்களை பற்றி என்ன, மற்றவங்களை பற்றி என்ன, மற்றவங்களை பற்றி என்ன, மற்றவங்களை பற்றி என்ன, மற்றவங்க அப்படியே ஆடியே காட்டுவாங்க. மொத்தம் அந்த பொம்மை அப்படிதான். அந்த சாவி அந்த இது முடிகிற வரைக்கும் இப்படியேதான் இருக்கும். என்னை பற்றி என்ன, என்னை பற்றி என்ன, என்னை பற்றி என்ன. நம்ம மற்றவங்களை பத்தி பாக்குறோம்ல, நான் வேற மாதிரி சொல்றேன். மற்றவங்களை பற்றி என்ன, மற்றவங்களை பற்றி என்ன, மற்றவங்களை பற்றி என்ன, மற்றவங்களை பற்றி இப்படியே ஓடினே இருக்கும் வாழ்க்கை ஃபுல்லா. மற்றவங்களை பற்றி என்ன, மற்றவங்களை பற்றி என்ன, இப்படியேதான் அந்த பொம்மை. மற்றவங்களை பற்றி என்ன, மற்றவங்களை பற்றி என்ன, மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்க என்ன நினைப்பாங்க. எப்படிதான் முடியுது இது? அது பொம்மைன்றது வேற சாவி, அது முடிஞ்சிடும். இது இருக்குது பத்தியா, உள்ள போட்டுக்கினீங்க வாழ்க்கை ஃபுல்லா நாசமா தெரியும், மற்றவங்களாவே தெரிஞ்சு நிற்க வேண்டியதுதான். மற்றவங்க நினைப்பான். ஆமா, அப்படியே அந்த இந்த எல்லா ஜனங்களையும் ஒரு நாள் இவங்க அப்படியே நீதிபதி சேர்ல உக்காந்து, நியாயஸ்தானத்துல உக்காந்து நியாயம் தெரிஞ்சுக்கிறவங்க, ரொம்ப சுத்தமானவங்க, ரொம்ப நல்லவங்க, தானம் தர்மம்லாம் வேகப்பட்டது செய்யறவங்க, அப்படியே நம்மளுக்கு எதனா ஆபத்துனா அப்படியே காப்பாத்துருவோம். எதனா ஒண்ணு சொன்னா அப்படியே ஓடியாடுறவங்க, பஸ்ஸை பிடிச்சா, ட்ரெயினை பிடிச்சா, வண்டியை பிடிச்சா அப்படியே ஓடியாந்து நம்மளுக்கு வந்து நிக்கிறவங்க முன்னாடி. ஐயோ ஐசியூல வந்து நம்மளுக்காக அப்படியே வந்து நின்று எல்லாத்தையும் ஹார்லிக் பாட்டிலோட வந்து நிக்கிறவங்க. ஆமா, அவங்க அவங்க எதனா சொல்லிட்டாங்கன்னா, அவங்க எதனா நினைச்சுக்கினாங்கன்னா, ஐயோ எனக்கு முடியாது. அம்மா ரொம்ப நல்லவங்கம்மா, போ அப்படி அந்த நினைப்பாவே இருப்போம், அப்படியே போ. இதெல்லாம் எங்க வச்சு இடிக்குதுன்னு தெரியல. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, ஏன் நினைச்சுனே இரு. உன் நினைப்பு என்னாச்சு? ரசிகூசமி, உங்க நினைப்பு என்னாச்சு? ஏன் நினைப்பா? ஏன் நினைப்புனா என்னது? ஆமா, சந்தோஷமா இருக்கிறியா, மகிழ்ச்சியா இருக்கிறியா, ஆனந்தமா இருக்கிறியா, உனக்கு கொடுத்த காசுல நீ சந்தோஷமா இருக்கிறியா? இல்ல, என் பிள்ளைங்களுக்கு அதை வாங்கணும், இதை வாங்கணும், இதை வாங்கணும். உனக்கு என்ன பண்ணீங்கன்னா, நான் தியாகி, நான் அன்னை திரேசா, வீட்டுக்கு நான் அன்னை திரேசா, நான் எதுவுமே பண்ணிக்க மாட்டேன், மற்றவங்களுக்காக வாழ்வேன். ரொம்ப ஒழுங்க தரணும். வாழ்ந்து சாவ போறேனியா கடைசியா? அவங்கள பற்றி என்ன, அவங்கள பற்றி என்ன, அவங்க உனக்கு என்ன அப்படி கீ குத்துட்டாங்க.
மத்துவ நினைப்ப சொல்றது உண்மைதானே. அப்புறம் டாமினேஷன் ரஃப் நோட்ல இருக்கிற அப்படியே ஃபுல்லா எதை வச்சு பர்மனன்ட் மார்க் வச்சு எழுதினா கஷ்டம். இதே பென்சில் கென்சில் எழுதினா என்ன பண்ணலாம், எல்லா பேர்த்தையும் என்ன பண்ணலாம், அழிச்சிடலாம், ஈஸியா அழிச்சிடலாம். நீ அழிச்ச மாதிரியா அழிக்கிற மாதிரியா எழுதி வச்சுக்கிற, அழுத்தி எழுதி வச்சுக்கிற. அவங்க என்ன நினைப்பாங்க, என்ன அழிக்கும் போது பேப்பர் கீஞ்சி அந்த பேரு வருது வேணாம். அந்த சிஸ்டர் என்ன நினைப்பாங்க, ஐயோ அந்த பாஸ்ட் என்ன நினைப்பாங்க, என்னை பத்தி தப்பா சொல்லிட்டாங்களா என்ன ஆகுது. ஒருத்தருக்கு நான் கூடவே என் கூட ஃபுல்லா இவர் மண்டை கிடையாது, மத்தவங்க மண்டை தான். அவங்க அம்மா என்ன பண்ணிட்டுக்கிறாங்க, அவங்க அப்பா அம்மாவும், தம்பி உன் வாழ்க்கை நீ வாழவே கூடாது சரியா, மற்றவங்களுக்காக கஷ்டப்படணும், பொண்டாட்டிக்காக கஷ்டப்படணும், பிள்ளைங்களுக்காக கஷ்டப்படணும் சரியாப்பா, அப்படியே போப்பா. நீ என்ன பண்ணுப்பா, மற்றவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு சொல்றது, மற்றவங்க என்ன பேசுறாங்கன்றது அப்படியே மண்டியில் என்ன பண்ணும், பர்மனன்ட் மார்க்கர் வாங்கி அப்படியே எழுதி மனசுல எழுதி வச்சுக்கணும். அப்படியே நடக்கணும் தம்பி, மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி கீடு இதை மாட்டி விட்டாங்க. அப்படியே போறது பாத்தியா, அவன் என்ன நினைச்சானு தெரியும் எனக்கு, அவங்க என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதுதானே பேசுறாங்க. நல்லவங்க ஐசியூ வார்டில் ஹார்லிக்ஸோட வர்றவங்க. உனக்குன்னா எதனா ஒண்ணுன்னா உடனே ஜிப்ப மணி பர்ஸ் ஜிப்பா ஊத்துருவாங்க. இந்த ஜிப்பு இல்ல, மணி பர்ஸ் ஜிப்புக்கு என்ன பண்ணுவாங்க, புசுக்குன்னு கட்டி ரொடக்குன்னு கையை விட்டு நான் வச்சுக்கோன்னு சொல்லி அள்ளி அள்ளி கொடுக்குறோம். என்ன பற்றி அவங்கள பற்றி என்ன, அவங்கள பற்றி என்ன, எப்பத்தான் உன் வாழ்க்கையை வாழ போற, நீ ஒழிச்சு குத்துக்குன்னு ஒழிச்சு இது பண்ணி யோசிக்கிறீங்களா? ஐயோ எவ்வளோ காலத்துக்கு வேஸ்ட் பண்ணிட்டுக்கிறேன் பாருங்க. கொஞ்சம் கூட எனக்காக நான் போயினே இருப்பேன் பாருங்க. ஒரு தடவை வந்து ஏன் நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தடவை என்ன பண்ணோம், கோயம்புத்தூர் போனோம். ஒன்றும் இல்லை, இந்த மூளை மாதிரி இருக்கிற அந்த நட்ஸு, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி வண்டியில போட்டு நான் சாப்பிட்டு எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டின்னு வரேன் காரை. அப்போ வந்து இது என் கார் என்ஜாய் பண்ணி ஓட்டின்னு வரேன், எடுத்து சாப்பிட்டுன்னு வரேன். வாழ்வே மாயம் அந்த பாட்டு இல்லை, வாழ்வெல்லாம் அப்படின்னு அண்ணா ஒரு பாட்டு வரும். உலகம் 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 பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. அதான் சூப்பரா பாடிக்கிறான். அவன் அனுபவிச்சுட்டு போயிட்டான். எல்லாமே எனக்காக. நீ என்ன பாட்டு பாடுற, வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம். அப்புறமா அடி தேரல, மாயமாத்தான் ஆயிடும். மற்றவங்களுடைய நினைப்பு வச்சிருந்தீங்கன்னா வெக்கப்பாடு, கொஞ்சமா வெக்கப்பாடு பார்த்துங்க. அதெல்லாம் பேசுறாங்க, அதை வந்து என்ன பண்ணீங்கன்னா சப்போர்ட்டுக்கு வச்சுக்கணும். இந்த மாதிரி மற்றவங்க பேசுற மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுன்ற சப்போர்ட் வச்சுக்கணும். ஆனா அதே வாழ்க்கையா மாத்திடக்கூடாது, கஷ்டம். மற்றவங்க பேசுற மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுன்றத முடிவுல இருக்கலாம். ஆனா மற்றவங்க பேசுற மாதிரியே வாழ்க்கையை வாழ்ந்துடக்கூடாது. இருக்கிறீங்களா? இதை சரி பண்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இதை புரியுறதுக்கு எப்ப பாரு அவங்க நினைப்பாவே இருக்கக்கூடாதுன்ற நினைப்பு இருக்கணும், நினைப்பாவே இருக்கக்கூடாது. மற்றவங்க என்ன சொல்றாங்க, மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்க நம்ம 22 வாஸ்தமே ரோமர்ல எல்லாமே இருக்குது மனுஷனுக்குள்ள. பொறாம, கொலை, எடாகோடம் எல்லாமே உள்ள இருக்குது. இப்படிப்பட்டவங்களை பத்தி நினைப்பு என்னத்துக்கு?
ப்ளீஸ், வேண்டாம். வேணாம், முடிச்சிருவோமா? கிரேட் ட்ரூத். நீ யாரு? அமேன். நீ யாரு? இந்த பாட்டை மறந்துடாது. எந்த பாட்டை மறந்தாலும், உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வதும் எனக்காக, என்னை அன்னை மரியை விடித்தால் எனக்காக. அப்படி உங்களுக்காக தான் அந்த பூமியை. எதனா சாப்பிடும் போது ஆண்டவர் உங்களுக்குன்னு இந்த குரான்ல ஏதோ ஒரு இது இருக்கு, ஒரு அரிசியை நீ சாப்பிட்டீங்கன்னா அதுல உன் பேர் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அவங்க. ஒரு ஐஸ்கிரீம் வருதுன்னா அந்த ஐஸ்கிரீம் உள்ள என் பேரு, ஸ்டார் பக்ஸ்ல போனீங்கன்னா உங்க பேரை எழுதி கொடுப்பாங்க. அவன் வந்து ஒரு ஸ்டைலாவே என்ன பண்றான், உங்க பேரை கேட்பாங்க. அந்த இதுல வந்து அந்த குடிக்கிற இதுல வந்து பேர் எழுதி இருக்கும். பேரை விட்டு கூப்பிடுவாங்க, கிறிஸ்டானியல் ரகு அப்படின்னு கூப்பிடுவாங்க. உங்களுடைய சாக்லேட் ஐஸ் காஃபி எடுத்துக்கங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி நீங்க எது எதெல்லாம் சாப்பிட்றீங்களோ, எதெல்லாம் இப்ப நம்ம சாப்பிட போறோம், மீன் குழம்பு நீங்க சாப்பிட போறீங்க, அவங்க கறியை வறுத்து கொடுப்பாங்க, அதை நான் சாப்பிட போறேன். அதெல்லாம் நம்ம பேர்ல நம்மளுக்காக ஆண்டவர் கொடுத்து என்ஜாய் பண்ணணும். சொல்லுங்க, என்ஜாய் பண்ணணும். நீ மெசேஜே அதுதான், என்ஜாய் பண்ண, மகிழ், ஆனந்தமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். இதுதான் நம்மளுடைய பங்குன்றார் ஆண்டவர். துயரம், கண்ணீர், வருத்தம், சஞ்சலம், தவிப்பு, இதெல்லாம் ஆண்டவர் அறியாதவங்க. இருக்கிறீங்களா? இருந்தா தானே சந்தோஷப்படுறதுக்குன்றீங்களா? எதுவுமே இல்லாம எப்படி சந்தோஷப்படுறது? எதுவுமே இல்லாம சந்தோஷப்படுறது எப்படி? அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி கனி தராமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது என்னுடைய பலன். ஆமென். இதெல்லாம் வந்து அனுபவிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் சொல்றேன். ஆசீர்வாதம் 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 எல்லாம் ஓடுறாங்கல்ல, ஆசீர்வாதம் எல்லாத்தையும் ஆவி, ஆத்மா, சரீரத்துல, குடும்பத்துல, எல்லாத்துலயும் சந்தோஷம்னு ஒண்ணு இல்ல. எல்லாத்துலயும் நான் சொல்லுவேன், எல்லாத்துலயும் இந்த ஆவியில, ஆத்மாவில, சரீரத்துல, இந்த சரீரத்துல சந்தோஷம் இருக்கணும், ஆத்மாவில சந்தோஷம் இருக்கணும். எல்லாத்துலயும் சந்தோஷம்னு ஒண்ணு இல்லைன்னா அது ஆசீர்வாதமே கிடைக்கும். ஹலோ, புரியுதா? இந்த நீ வாங்குற கார் உனக்கு சந்தோஷத்தை தரும், நீ வாங்குற நகை உனக்கு சந்தோஷத்தை தரும், நீ வாங்குற லேண்ட் உனக்கு சந்தோஷத்தை தரும், நீ பார்க்கிற காரியங்கள் எல்லாமே, நீ அனுபவிக்கிற எல்லாமே உனக்கு சந்தோஷத்தை தருது. அதான் ஆசீர்வாதம். இதெல்லாம் உனக்கு சஞ்சலத்தை, தவிப்பையும், வருத்தத்தையும், வேதனையும் கொடுக்குதுன்னா நோ 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 நோ, அது சந்தோஷத்தை தரல, அது ஆசீர்வாதமே கிடையாது. அங்க கர்த்தர் இல்லைன்னா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, கஷ்டப்பட்டு கவனிக்க வேண்டியதெல்லாம் கவனிக்காம குடும்பத்தை விட்டுருவாங்க, பிள்ளைங்களை விட்டுருவாங்க, சரீரத்தை விட்டுருவாங்க. இந்த ஒருத்தர் பெரிய பிரியாணி கடை இருக்குது, என் பேர்ல முன்னாடி வர இனிஷியலோட ஒருத்தர் வச்சுக்கிறார் பிரியாணி கடை. அந்த பிரியாணி கடையை பேரை சொல்ல விரும்பல. அவர் பாருங்க, கஷ்டம், நல்ல ரொம்ப நல்ல ஒரு பெரிய மனுஷன், நல்ல மனுஷன் தான். பாருங்க, கஷ்டப்பட்டு 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 பெரிய ஆளாயிட்டார் கடைசியில. ஆனா தன்னுடைய சரீரத்தை மறந்துட்டார். இன்னொருத்தர் இதை காட்டுறாங்க. ஒருத்தன் வேலை 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 பிசினஸ் 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 ஓடி 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 குடும்பத்தை விட்டான். ஒருத்தங்க இருக்கிறாங்க, ஊழியம் 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 ஊழியான்னு போய் ஊன்னு ஆயிட்டாயே, ஃபேமிலியை விட்டுறான், தன்னை விட்டு மறந்துடுறான். இப்படியே போயிடுறாங்க பாருங்க. என்னன்னா ஆசீர்வாதம், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் வேதனைய எதுல? குடும்பத்துல, பொருளாதாரத்துல, வீட்டுல, சரீரத்துல, ஆத்மாவில, ஆவில வேதனையை கூட்டலனா அது ஆசீர்வாதம். இது எல்லாத்திலையும் எதனா ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய விதத்துல நீ ஆசீர்வதிக்கப்படலன்னு அர்த்தம்.
நான் சொல்றேன் புரியுதுங்களா? இதெல்லாம் எதுக்கு? ஆசீர்வாதம் என்னது? இந்த சரீரத்துக்கு அடுத்து எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குதா? எல்லாமே சந்தோஷத்தை தர்றதுக்கு தான் இருக்கு. ஆனா அந்த சந்தோஷத்தையே ஒரு பக்கம் கெடுக்குதுன்னா, ஏதோ ஒரு இடத்துல இடிக்குதுன்னா, நோ 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 ஆசீர்வாதமே கிடையாது. என் புள்ள சொல்லுவான் கரெக்ட், இந்த மாதிரி என் கடைசி புள்ள ஆபிரகாம் சொல்லுவான் அந்த ஸ்டைல்ல நான் சொல்லுவேன், நோ 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 நோ. எது ஆசீர்வாதம்? பிரசங்கில 5:18 வாஸ்தவம்ல, 18, 19, 20 தேவன் கொடுத்த எல்லாத்தையும் அனுபவிக்கிறது, நல்லா சந்தோஷமா என்ஜாயா. என்ஜாய்ன்றது பிசாசுக்கு பிடிக்காத வார்த்தை. உலகத்துல இருக்கிற ஜனங்க என்ஜாய் பண்ண வேண்டிய விதத்துல என்ஜாய் பண்ணல, அது ஒண்ணு இருக்குது. எல்லாம் என்ஜாய் பப்பு கிப்பு அது இதுன்னு சுத்துறாங்கல்ல. கடவுள் எதிர்பார்க்கிற விதத்துல மனுஷன் ஆசிர்வதிக்கப்பட வேண்டிய விதத்துல, அந்த விதம்ன்றதுல பரிபூர்ணமான சந்தோஷத்தை போட்டுக்கணும், எல்லைக்கு அடங்காத ஒரு ஆனந்தத்தை போட்டுக்கணும், மகிழ்ச்சியை போட்டுக்கணும். அப்பதான் தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் முழுமை. அதுல தேவன் இருக்கிறாரு, தேவன் அதுல கூட சேர்ந்து சந்தோஷப்படுறாரு. அதான் உண்மை, அதான் சத்தியம். உன் ஆசீர்வாதத்துல தேவனும் சந்தோஷப்படுறாரா? அதான் ஆசீர்வாதம். ஆமென். தேவனும் நீயும் சேர்ந்து சந்தோஷப்படுறதுதான் முழுமையான ஆசீர்வாதம். ஆமென். இதுல ஆளுகையும் சேர்ந்து வந்துருது. ஆண்டு ஆளுகை செஞ்சு இதெல்லாம் பாருங்க. ஆமென். எழுந்து நிற்போம்.